ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு தாங்க போக போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானும் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் வந்து அயன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு ஹவுஸ் வார்மிங் பண்ண போகிறோம். அதனால சமையலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சிலிண்டர் போல் சமையலுக்கு எழுதியிருந்தாங்க. 2 லோடு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருக்குங்க. 3 லோடு நான் இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலூர்லேயே வந்து ஜவுளி போட்டுட்டு வந்திருந்தோம். ஜவுளி போட்டுட்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இன்னும் அம்மா வீட்டுக்கு கொடுத்து விடல. ஃபங்க்ஷன் நாள் கொடுத்துக்கலான்ட்டு அப்படியே வச்சுருக்கேன். என்னோட saree பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்கேன். பாப்பாவுடைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கை தைக்க கொடுத்துருக்கேன். அதனால தச்சதுக்கப்புறம் நம்ம ஒரே டைமாக கொடுத்துக்கலாம், ஃபங்க்ஷனுக்கு நாளே கொடுத்துக்கலான்ட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் அப்படியே தான் வச்சுருக்கேன். சமையலுக்கு 5 லோடு சொல்லியிருந்தாங்க. அதில் 3 லோடு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எடுத்து வச்சாச்சு. ஒரு லோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம இன்றைக்கி வீட்டில் இல்லை. அதனால புக்கு, காசு, எம்டி இதை கொண்டு போயிட்டு அம்மா வீட்டில் கொடுத்துட்டோன்னா அந்த வழியாக தாங்க அந்த லோடு வந்து நம்ம வீட்டுக்கு வரணும். அதனால அம்மா வீட்டு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு லோடு இறக்கிட்டு அங்கேவே அந்த ஓடிபி நம்பரை நான் எழுதி கொடுத்துட்டேன் சீட்லேயே. அதை அப்படியே அம்மா கிட்ட கொடுத்துட்டு இந்த எம்டியும் கொடுத்துட்டு புக்கையும் கொடுத்துட்டு போனோன்னா அவங்க சூப்பராக வந்து நமக்கு லோடு எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா வண்டி பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு டைம் தான் நம்ம ஊர் பக்கம் வரும். அதனால நம்ம லோடை விட்டுறக்கூடாது. யார்கிட்டாச்சும் கொடுத்து விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும் சேஃபாக. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களும் கிளம்பிட்டோங்க. இன்றைக்கி சிதம்பரத்தில் என்னென்ன ஒர்க்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்டேட்டில் வரும். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ என்னோட வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே ஏன் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்டியை போட்டுட்டு நம்ம வீட்டில் ஆல்ரெடி தேங்காய் அறுத்துருந்தோம். அதை நீங்கள் வீடியோஸில் பார்த்துருந்துருப்பீங்க. அந்த தேங்காய்லாம் உரிச்சு கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இது போதுமா இன்னும் வாங்கணுமான்னு சொல்லிட்டு அப்பா கேட்டிருந்தாங்க. நாங்களும் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து எறும்பூருக்கு வந்திருக்கோங்க. இங்கே பெட்ரோல் போட்டுட்டு இங்கேருந்து நம்ம புது வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஆக்சுவலி தேங்காய் பை தாங்க போட போகிறோம். கப்பு பார்த்தோம், தேங்காய் பையே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பை தான் போட போகிறோம். ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நானே ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன். பத்திரிக்கை வைக்க போகிறது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மளிகை பொருள் வாங்குறது, அந்த மாதிரி நம்ம பர்ச்சேசிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் சைடு, சேத்தியாசம் சைடு இருந்ததுனால என்னால் சிதம்பரம் வந்து வர முடியலைங்க. ஸோ இன்றைக்கி தான் சிதம்பரம் வர முடிஞ்சுது. என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னு இந்த வீடியோஸில் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி என்னென்ன மெட்டீரியல்ஸ் வீட்டுக்கு வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு அப்டேட்டில் வரும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து இப்போ ஸ்டெப்புக்கும் படிக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பில் வந்து கிரைனட்டும் போட்டிருக்காங்க. காம்பவுண்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி நான் ஒரு 1 வீக் கிட்டத்தட்ட இந்த பக்கமே வரலைங்க. அதுக்குள்ளே இவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அருக்கா வச்சது காமிச்சேன். அந்த கிளாஸ் வச்சதெல்லாம் நான் காமிச்சிருக்க மாட்டேன். கிளாஸ் வச்சு மேலே பார்த்தீங்கன்னா 3 சாமி படம் போட்ட கிளாஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்குங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் கலர் தாங்க கொடுத்துருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கு நம்ம வீட்டுக்கு கொடுக்கணும்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கலர் மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுக்கணும். பச்சை, சிவப்பு, மஞ்சள் இந்த மாதிரி நம்ம கலர்ஸ்லாம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்காதுங்க. ஒரு ப்ரீமியம் லுக்கில் நமக்கு வேணும்னா இந்த மாதிரி நம்ம ஒரே லெவலில் நம்ம வந்து கலர்ஸ் கொடுக்கணும். மெட்டீரியல்ஸும் ஒரே லெவல் கலர்ஸில் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை ரூமுக்கு டோர் போட்டாச்சு. பூஜை ரூமில் கிரானைட்டும் ஒட்டியாச்சுங்க. பெட்ரூம் டோரும் போட்டாங்க. ஸோ எல்லா ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி போல் முடிஞ்சிருச்சு. நான் ஒரு 5 டேஸ் வராமல் இருந்தேன். அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ அப்டேட் ஒர்க் போயிருக்குன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி மேப் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்தந்த வுட் கலரு இங்கே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தாங்க நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இன்டீரியர் ஒர்க்கில் கடலூருக்கு போயிட்டு நான் கொட்டேஷன் போட்டு வந்தால் உங்களுக்கே தெரியும். ஃபைனல் வந்து எல்லாமே முடிச்சு ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா பீஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறம் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டோரில் வந்து கைப்பிடிலாம் போட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இன்னும் பெயிண்டிங் ஒர்க் மட்டும் இருக்குங்க. ஜன்னலுக்கு டோருக்குலாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சிடும். சேம் மாஸ்டர் பெட்ரூமுக்கும் பாருங்கள் டோர் சூப்பராக போட்டிருக்காங்க. படிக்கட் பாருங்கள் கிரைனட்டில் வந்து பாத்ரூமுக்கு கிரைனட்டில் வந்து அழகாக படிக்கட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமில் சேம் பெயிண்டிங்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னொரு கோட்டிங் வீட்டுக்கு பெயிண்டிங் இருக்குங்க. இந்த பெயிண்டோட முடியாது, இன்னொரு கோட்டிங் பெயிண்ட் இருக்குது. வீடு குடி போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டிங் வந்து கொடுப்பாங்க. பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் வுட் ஒர்க் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போயிட்டுருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபஸ்ட்லேயே வந்துடுங்க. அதுக்கு அடுத்து தான் பீரோ வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு கார்னரில் இருக்கும்போது தான் கண்ணாடி கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதனால தான் நாங்கள் அந்த கார்னரில் கொடுத்துருக்கோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்டீரியர் ஒர்க்கும் அழகாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கிச்சனில் என்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னு நம்ம கிச்சனுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஹால் ஒரு வியூ பார்த்துக்கோங்க. நம்ம
வீட்டோடைய லுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போதைக்கு வேலை நடந்துகிட்ருக்கு. டிவி யூனிட் பார்த்திங்கன்னா இப்போ அழகாக வந்து செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்டீரியல் ஒர்க்கோடைய வுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மாடலர் கிச்சன் பாருங்கள். ஸோ கிச்சன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே வுட் ஒர்க்கில் தாங்க நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரைனைட்டும் சூப்பராக வந்து போட்டிருக்கிறாங்க. கிச்சன் மேடையில் கிரைனைட் போட்டாங்க. ஸோ எல்லாமே ஃபினிஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் ஒர்க் ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் தேய்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க கிரைனைட்டில். ஸோ இந்த கிரைனைட் வந்து பிளாக் கலரில் நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்க் வந்து கொடுத்துருக்கோம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஃபினிஷிங் வந்து எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹவுஸ் வார்மிங் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்டேட்டில் பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் வீட்டோடைய ஹவுஸ் வார்மிங்க்கு எல்லோரும் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஒர்க்கும் போயிட்டுருக்குங்க. இங்கே சிம்னி வைக்கிறதுக்கும் அதுக்கு சைடில் 2 பாக்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு எல்லாமே செட் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. ஸோ அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து ஃபினிஷ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே அப்டேட்டில் தெரியும். தோட்டத்து சைடில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வந்து எல் ஷேப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். தோட்டத்துலேருந்து முன்னாடி கேட்டுக்கிட்ட மட்டும் ஒரு காம்பவுண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிருக்கு, டைல்ஸ் ஒர்க்கு. ஸோ ஒரு ஒர்க்காக பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிட்டு இருக்குங்க. நம்ம வீட்டோட ஹவுஸ் வார்மிங்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வேலை நடந்துகிட்ருக்கு. டோருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெயிண்டிங் கொடுக்க வேண்டியது இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்ட்ராக்டில் விட்டதுனால ஒர்க் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டோர் பாருங்கள். இந்த பூ டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோவில் டைல்ஸ் ஒட்டிட்டாங்க. அந்த ஒர்க் முடிஞ்சிருக்கு. என்ன ஒர்க்குனா இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எலக்ட்ரிஷியன் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஒர்க்குன்னு சொல்லுவோம்ல, நம்ம கொத்தனார் வேலையும் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து நம்ம வீட்டில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து டிவி யூனிட் செட் பண்ணுறதுக்காக எப்படி எங்கே கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மேப்பில் கொடுத்தது தான் இவ்வளோ சைஸுக்கு இவ்வளோ வரும் பாக்ஸு அப்படின்னு முன்னாடி கொடுத்துருந்தது தான். இருந்தாலும் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா சொஜி பாக்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு ஐடியா கொடுக்கலாம். நம்ம வீட்டுக்கு லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போயிட்டு அவங்க சென்னையிலேருந்து கொரியரில் அனுப்பி வச்சுட்டாங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா சம்திங் வந்துச்சுங்க. எல்லா ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்டு, டீப் லைட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிவேஷன் லைட்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய லைட்ஸ் வந்து அவங்க கொரியர்லேயே அனுப்பி வச்சுட்டாங்க. அதெல்லாம் என்னால் ஷூட் பண்ண முடியலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் மட்டுமே சென்னைக்கு போயிட்டு அவங்களே எல்லா லைட்டும் செலக்ட் பண்ணி அவங்க கொரியரில் அனுப்பி வச்சுட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எலிவேஷன் லைட்லேயே பார்த்தீங்கன்னா சோலார் லைட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம கரண்ட்டில் கனெக்ஷன் கொடுக்கவே வேணாம். சோலார் லைட்டுங்க. அந்த வெயில் வந்து இருக்கும்போதே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். நைட்லேயும் அழகாக லைட் எரியும் சொன்னாங்க. மழை டைம்லையும் இருக்கும், வெய்ய காலத்துலையும் இருக்கும். ஒன்றுமே ஆகாது சோலார் லைட்டுன்னு சொல்லிட்டு அது வந்து எலிவேஷனுக்கு ஒரு 2-3 லைட் வந்து வாங்கியிருந்தாங்க. அது இல்லாமல் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரியும் வாங்கியிருக்காங்க. ஸோ 15,000 நம்ம வீட்டுக்கு வந்து லைட்டு மட்டும் 15,000 ரூபாய்க்கு சென்னையில் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நானும் என்னோட ஹஸ்பண்டும் இப்போ சிதம்பரம் தாங்க வந்திருக்கோம். சிதம்பரத்தில் கொஞ்சம் சொச்சுலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொச்சுலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன் மாட்டுற கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பைப் கம்பியும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபேன் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வரணும், அப்போ தான் காற்று நல்லா வருங்கிறதுனால இங்கேயே ஒரு 6 பைப்பு கிட்ட அவங்க வாங்கி அதை டேப் அடித்து கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் கடைக்கு தான் வந்திருந்தோம். சிதம்பரத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து இப்போ நாங்கள் நூதனத்துக்கு வந்திருக்கோங்க. ஃபேன் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிலாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத விட பாண்டிச்சேரியில் ரேட் அதிகமாக இருக்குன்னு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. 1 டே வேஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. அதில் ஒரு 4 பத்திரிக்கை வச்சுருந்தாலும் வச்சுருந்துருக்கலாம். இப்போ நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்தே ஃபேன் எடுத்துடலான்ட்டு இப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னா நூதனத்துக்கு தான் வந்து ஃபேன் பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலி நார்மல் ஃபேன் எடுக்கலாமா இல்லைன்னா ஆன்டி டெஸ்டிங் கோட்டிங்னு ஒரு ஃபேன் இருக்குங்க. ஸோ எவ்வளோ டஸ்ட் ஆனாலும் அதை 2 தட்டுனாலும் இந்த டஸ்ட்லாம் எட்ட போயிடும். அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா நல்லா வழவழன்னு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேன் எடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அதையும் பார்த்துட்டு இருந்தோம். அந்த கேப்பில் சரி வீட்டுக்கு கேஸ் ஸ்டவ் எடுத்தாகணும். கேஸ் ஸ்டவ் என்ன ரேட்டு எவ்வளோன்ட்டு அதுவும் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வீட்டுக்கு வாட்டர் ஹீட்டர் எடுக்கணுங்க. அது என்ன பிராண்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பீகாலில் தாங்க எடுக்க போகிறேன். ஃபைனலாக என்ன எடுக்கிறேன்னு நீங்களே அப்டேட்டில் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ஹேவல்ஸில் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒரே கம்பெனியாக போட்டுடலாம். ஏன்னா ஒரு பிரச்சனைனா ஒரே டெக்னீஷியனை வர வச்சுக்கலாம். அதனால் ஒரே பிராண்டாக போட்டுக்கலான்ட்டு நம்ம வீட்டுக்கு ஃபேன் பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸில் தான் எடுக்க போகிறோம். எக்ஸாஸ்ட் ஃபேன் பார்த்தீங்கன்னா 2 ஃபேனுங்க. ஒரு ஃபேன் கிச்சனுக்கு, இன்னொரு ஃபேன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் பாத்ரூம் கொடுக்க போகிறோம். அதில் 2 ஃபேன் வாங்கியிருக்கோம். வாட்டர் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா வீகாலில் சீட்டா ப்ளஸ் எடுத்திருக்கேன். ஃபேனில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் 2 ஃபேன் எடுத்திருக்கேங்க. ஒன்று ஆன்டி டெஸ்டிங் கோட்டிங் ஒன்று வரும். இன்னொரு 2 ஃபேன் பார்த்தீங்கன்னா நார்மல் கோட்டிங் தாங்க எடுத்திருக்கேன். 2 ஃபேன் பார்த்தீங்கன்னா சேம் டபுள் கலரில் தான் எடுத்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா
2 பெட்ரூமுக்கும் சேம் கலர் தாங்க ஃபேன் வரப்போகுது. ஹாலுக்கும் 2 ஃபேன் சேம் கலர் தான். அதனால நாங்கள் சேமாகவே 2 ஃபேன் எடுத்தாச்சு கலர்ஸில். என்னென்ன ஃபேன் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸில் வந்து ஃபேஸ்டிவாக எடுத்துருக்கேன், ஹை ஸ்பீடு தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி டெஸ்டிங் கோட்டிங்கில் 2 ஃபேன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸாஸில் 2 ஃபேன் எடுத்துருங்க. போர்ட்டிகோக்கு ஒரு 2 ஃபேன் எடுக்க வேண்டியிருக்குங்க. அதை நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலான்ட்டு இது வரைக்கும் இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டு பில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி போர்ட்டிகோக்கு 2 ஃபேன் இப்போ எடுத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணால் இங்கே நூதனத்துக்கு வருவோம், அப்போது எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ எலக்ட்ரிஷியன் வந்து இங்கே தான் இருக்காங்க. இந்த ஃபேன் அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்களே மாட்டி விட்டுருவாங்கன்ட்டு இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஃபேனை வந்து வண்டியிலே வச்சு தரோன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஊர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சார் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக வந்தாங்க. ஓகே, வீட்டு வழியாக தானே போகிறேன், ஃபேன்லாம் நான் வீட்டிலே இறக்கி கொடுத்துட்டு போகிறேன்ட்டு சார் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே சார்னு சொல்லிவிட்டு இப்போ ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா காரில் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் கார்லேயே போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி நம்ம சிதம்பரத்துலேருந்து விருத்தாச்சலம் போகிற ரோடு தான், எம்ஆர்வி நகர் தான். சார் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் வலிமாதேவியில் டாக்டராக இருக்காங்க, மெடிக்கல் வச்சுருக்காங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஃபேமிலி டாக்டருங்க. அதனால் வந்து நம்ம பொருள் எல்லாமே சார் எடுத்துகிட்டு கார்லேயே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபேன்லாம் வந்து இறக்கி வச்சுட்டு சாரும் பார்த்தீங்கன்னா வீடெலாம் சுற்றி பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து நாங்கள் வாங்கிட்டே வந்து இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கேனா பக்கத்து வீட்டிலங்க, நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் பக்கத்து வீட்டிலே பார்த்தீங்கன்னா மீல்ஸ் சாப்பாடு தான் வாங்கிட்டு வந்து இப்போ நானும் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம். சிதம்பரம் போய் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் இப்போ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி இப்போ மெட்டீரியல்ஸ்லாம் பாருங்கள், வுட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த கபோர்டு ஒர்க்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து அந்த டூல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. கிளிப்பு மாதிரி இருக்குங்க, அது அழகாக பார்த்தீங்கன்னா டோரில் வந்து லாக் பண்ணுவாங்க போல். அதெல்லாம் புதுசாக இருக்குது பார்க்கும்போதே. அதெல்லாம் கம்பெனிலேருந்து அவங்க வந்து வர வச்சு செய்கிறது. ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தான் கொடுத்துருவோம், கிரைனைட் கொடுக்கல. ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் மாடியில் போர்ஷன் கட்ட ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக இந்த வழியாக தான் மெட்டீரியல்ஸ்லாம் மேலே எடுத்துகிட்டு வரணும். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மே போர்ஷன் கட்டுறதுக்கப்புறம் நம்ம வந்து கிரைனைட் போட்டுக்கலான்னு இப்போ டைல்ஸ் தாங்க நாங்கள் சூஸ் பண்ணி டைல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த டைல்ஸ் வந்து ஏன் கலர்ஸ் இப்படி செலக்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அழுக்கு பட்டாலும் தெரியாத அளவு இருக்கிற மாதிரி தான் அந்த கலர்ஸ் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஈவினிங் போல் ஆகிடுச்சு. திரும்பவும் நாங்கள் சிதம்பரம் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணுங்க. அதனால பழ வகைகள் எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். மாதுளை 1 கிலோ, ஆரஞ்சு 1 கிலோ, ஆப்பிள் 1 கிலோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாழைப்பழங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோடைய பெரிய பெரிய ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகணும். அதுதான் நமக்கு வந்து ஒரு மரியாதையாக இருக்கும். பழ வகையோட வெத்தலைப்பாக்கோட பத்திரிக்கை வச்சு அவங்கள இன்வைட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்காக இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். பத்திரிக்கை வைக்கிற வேலையும் போயிட்டுருக்கு, வீட்டு வேலையும் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் பார்க்குறோம், இங்கேயும் கொஞ்சம் பார்க்குறோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ கிளம்பியாச்சு. பத்திரிக்கை வைக்கிறதெல்லாம் நான் அதிகமாக வீடியோஸ் எடுக்கலைங்க. ஸோ பத்திரிக்கைலாம் வச்சு முடிச்சுட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் போல் வந்ததும் 15,000 ரூபாய்க்கு நம்ம வீட்டுக்கு லைட்டு வாங்கி கொடுத்துருந்தோம். அந்த லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரத்துக்குள்ளே அழகாக ஃபிட் பண்ணி லைட்டே ஆன் பண்ணிட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ எலிவேஷன் லைட்டு, போர்ட்டிகோ லைட்டு, உள்ளே நிறைய ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்கேயுமே லைட்டு பெண்டிங்கே இருக்காது. சென்னையிலேருந்து நமக்கு கொரியரில் வந்துச்சுங்க. இவங்க போயிட்டு லைட்லாம் செலக்ட் பண்ணி அமௌண்ட் கொடுத்து கொரியரில் அனுப்பி வச்சுட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. எலக்ட்ரிஷியன் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக லைட்லாம் போட்டதுக்கப்புறம் வீட்டோடைய அவுட்ஃபிட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம், கலர்ஸில் தான் கொடுத்துருக்கோம். சேம் கலரை கொடுக்கவே இல்லை, வேணாம் எல்லாமே கலர்ஸில் கொடுத்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஸ்பாட் லைட் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர்ஸில் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் டேரெக்டாக வந்து கொடுக்கல. ஜஸ்ட்டு ஒயர் கனெக்ஷனில் நம்ம வீட்டில் இப்போ லைட் எரிஞ்சிட்ருக்கு. டேரெக்டாக கொடுத்தோன்னா இன்னும் பளிச்சுன்னு இருக்குங்க. ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் டிம்மாக தான் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஏன்னா கனெக்ஷன் வந்து டேரெக்டாக கொடுக்கல, ஒரு டெம்பரவரியாக தான் இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு லைட் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ எங்களுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுங்க, பிடிச்சிருந்துச்சி. ரூமுக்கும் பாருங்கள் 4 லைட்டு ஸ்பாட் லைட் போட்டிருந்தோம். டீப் லைட்டு எல்லா ரூமுக்கும் பார்த்திங்கன்னா டீப் லைட்டும் கொடுத்துருக்கோம். ஃபினிஷிங்லாம் நல்லா தான் இருக்குது. லைட்டோடைய ஃபினிஷிங், எலக்ட்ரிஷியன் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கு தாங்க போயிட்டுருக்கு. நம்ம வீட்டுக்கு லைட்டிங்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ நைட்டு போல் ஆனதும் நைட்டில் பாருங்கள் நம்ம வீடு எவ்வளோ சூப்பராக எலிவேஷன் லைட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலி எலிவேஷன் லைட் எல்லாமே நம்ம இப்போ கொடுத்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டில் 2 லைட் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை நாளைக்கு ஃபிட் பண்ணி நம்ம வந்து நாளைக்கு அதை போட்டு பார்த்துடலாம். கேட்டெலாம் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் விட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு குடி போகிறதுக்கு ஏதாச்சும் குறைகள் வந்து போடணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டு வந்து இப்போ வராதுங்க. சார்கிட்ட சொல்லி அது இருக்கட்டும் சார்,
வீடு குடி போனதுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு சார்கிட்ட சொல்லியிருக்கோம். ஸோ கேட் வந்து இப்போ பெண்டிங்கில் இருக்கும். மற்றபடி எல்லா ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிடும். புது வீட்டிலேருந்து இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருக்காங்க. போயிட்டு கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு போனோம். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலான்ட்டு இப்போ புவனகிரியில் ஒரு ஸ்நாக் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க மிக்சர் அந்த மாதிரி ஐட்டம் வாங்கிட்டு அங்கேருந்து இப்போ நாங்கள் வந்து பில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். சேத்தியத்தோப்பு கூட்டு ரோடு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக சிதம்பரத்தில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒர்க்லாம் வேறு லெவலில் நடந்துகிட்ருக்கு. ஃபைனலாக குறுக்கு ரோடுக்கு வந்து அவங்க தோசை சாப்பிட்டாங்க, நான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.